டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நான் பே பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து செயற்கை. நான் பே பண்ணாம என்னோட கண்டென்ட்டை மட்டுமே வச்சு மூவ் பண்றேன் அப்படின்னும் போது அது இயற்கை. ஸோ ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மட்டும் தான் என்னைக்குமே வந்து வெல்த். நீங்க பே பண்ணி இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, பே பண்ணி நிறைய பேர் பண்ணிருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். பே பண்ணி பண்ணும்போது வர லீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம பேமெண்ட் பண்ணல, அடுத்த ஒரு மாசம் நான் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணாது, லீட்ஸ் வந்து எதுவுமே நமக்கு தராது. நம்ம என்னதான் போட்டாலும், ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் அவனுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ காசு கொடுத்தா மட்டும்தான் நான் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போய் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி தாட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவன் இந்த ப்ராடக்ட் எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா பண்ற விஷயம் எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மக்களை ஈர்க்கும், அதிகமா ரீச்சும் எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி வந்து உங்களோட கான்டெக்ட்ல இருக்கிறவங்க, சர்க்கிள்ல இருக்கிறவங்க, அதர் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அடுத்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிசினஸ் நடக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசமா பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் வந்து நடக்கல, 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் வந்து நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, ஆர்கானிக்கா தான் ரீச் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 கிலோ தக்காளி 100 ரூபா கொடுத்து வாங்கின காலமும் இருக்கு நம்ம காலம், கரெக்டுங்களா? ஸோ 100 ரூபா கொடுத்து 1 கிலோ தக்காளி வாங்கினேன். 100 ரூபா கொடுத்துட்டு 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு முன்னாடி நான் 20 ரூபா கொடுத்து வாங்கின தக்காளியில ஒரே ஒரு தக்காளியை மட்டும் எடுத்து நான் விதைச்சேன். 100 ரூபா தக்காளி விற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி கொடுத்துருச்சு. ஸோ அப்போ ஆர்கானிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளி செடி வளர்றதுக்கு நான் எவ்வளவு டைம் கொடுத்துருப்பேன், குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது டைம் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் 6 மாசம் பொறுத்ததுனால 100 ரூபாய் வித்த அந்த தக்காளி 1 கிலோ தக்காளி கொடுத்ததுக்கு காரணம் நான் வெயிட் பண்ணேன், நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தண்ணி ஊத்துறது, அது செடி நல்லா வளர்ந்ததுன்னா அதை இழுத்து கட்டுறது, இந்த ஒர்க்ல இது வந்து நான் ரியலா பண்ண ஒர்க்கு. ஸோ அதனால அதே எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன். ஒரு தக்காளி போட்டு 1 கிலோ தக்காளி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு தக்காளியை போட்டதுக்கு அப்புறமா அதை கரெக்டா பராமரிச்சு அந்த ஒர்க்கை ரெகுலரா பண்ணா மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து நம்மளால லீட்ஸ் எடுக்க முடியும். மாசம் ஒரு 2-3 பிசினஸ் ஆக நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும், அதுவும் உட்கார்ந்த இடத்துல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலோ இல்ல பேஸ்புக் ஓபன் பண்ணாலோ ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வருது, யாரையோ போயிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரன் ஆயிடும். ஆனா நான் ஒரு பொருளை விற்கிறேன், நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாருமே அந்த மெசேஜை கண்டுக்கவே மாட்டாங்க. இது சேல்ஸ் தானே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 70% இருந்து 80% வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இந்த ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேல் 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 அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நம்ம கஸ்டமர் எதெல்லாம் எதிர்பார்ப்பாரு, அவருக்கு எதை வந்து நம்ம எடுத்துட்டு போய் காமிச்சா அவர் ரெகுலரா நம்ம போஸ்ட பாப்பாரு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான் பேச போறேன், பேசிக்ஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மார்க்கெட்டிங். சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னு பாருங்க, உங்களோட மொபைல் கான்டாக்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னு பாருங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இருக்கும், அது வந்து நமக்கு பின்னாடியே இருக்கும் பிசினஸ், ஆனா அதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், நம்ம தேடிட்டு முன்னாடி போயிட்டே இருப்போம். ஸோ நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அனுப்பி இந்த ஸ்டேட்டஸை நீங்க ஒரு நாள் உங்களோட வாட்ஸ்அப்ல வைங்க அப்படின்னு சொல்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிசினஸ் கிடைக்கும். அதே மாதிரி அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முக்கியமானது என்னன்னா, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 3 ஸ்டேட்டஸ்க்கு மேல வைக்காதீங்க. மொத்தமா நம்ம கிட்ட கிடைச்ச மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு 10 ஸ்டேட்டஸ் அடிக்கிறது, ஒரு 20 ஸ்டேட்டஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேல பார்க்கவே மாட்டேன். ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்து யார் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்க போயிடுவேன். ஸோ நீங்க அதுக்கப்புறமா வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்க நார்மலா பார்க்கும்போதே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, 2வது ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. நீங்க போயிட்டு அப்படியே உங்களோட லாஸ்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அதோட வால்யூமே கம்மியா இருக்கும். அதாவது நம்ம நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி. ஸோ அதனால வந்து மினிமம் ஒரு இமேஜ், மேக்சிமம் 3 இமேஜுக்கு மேல, வீடியோஸ்க்கு மேல, கண்டென்ட்டுக்கு மேல எதையும் வைக்காதீங்க. 3க்கு மேல போக வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜஸ். ஸோ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ், நீங்க வச்சிருக்கிற கான்டாக்ட்ஸ் வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, 5 பேருக்கு தான் சென்ட் பண்ண முடியும். ஃபார்வர்ட் பண்ணா 5 பேருக்கு சென்ட் பண்ண முதல்ல ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரியான டூல்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. வாட்ஸ்அப்ல வந்து பல்க் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்லாம் நிறைய வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஐடி டீம்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது நீங்க எஃபெக்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் நாங்க செக் பண்ணி அந்த ஆப் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், உங்களோட ப்ரொஃபைலை முதல்ல வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பேர் இது, நான் இங்க வந்து ஒர்க் பண்றேன், ஸோ என்னோட லொகேஷன் வந்து இதுதான், எந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற பயோடேட்டா
அதை கிளியரா கொடுத்துருங்க. கிளியரா கொடுத்துட்டு சேம் நீங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்றீங்களோ கான்டாக்ட்ஸை வந்து எப்படி பாத்தீங்கன்னா கவர் பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர் பண்ண போறீங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து ஃபேஸ்புக்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இனிஷியலா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இமேஜஸ் வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஃபேஸ்புக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கை வந்து மேஜரா வச்சுங்க. ரீல்ஸ் போடுறது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போடுறது, ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதுல ஸ்டோரிஸ் வைக்கிறது. ஸோ இந்த ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா தினமும் ஒரு நாளைக்கு நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணாலே போதும். சேம் ஃபேஸ்புக் மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸுமே. ஸோ இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ரீல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும் போஸ்ட்டை விட. ஸோ அதனால வந்து இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீல்ஸ் போடுறது, எந்த மாதிரியான டைட்டில்ஸ் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா growth இருக்கும். உங்களுக்குள்ள ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய சமையல் கிச்சன் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா வந்து ரவுண்ட் அடிப்பேன். ஸோ நிறைய பிளேஸ்க்கு வந்து நான் போவேன். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா படிப்பேன். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கும். அதை பேஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களால மார்க்கெட்டிங் வந்து ஈஸியா பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரவணன் டி கோச்னு எதுனா ஒரு வீடியோஸ் வருது, இல்ல நீங்க யூடியூப்ல போயிட்டு வேற எதனா வீடியோ பாக்குறீங்கன்னா நியூஸாவே இருந்தாலுமே கீழே அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் மாதிரி கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு 10 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின் போது 11வது வீடியோ வந்து நீங்க நம்மளோட வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல பூஸ்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிசினஸ்ல இருக்காங்க, நான் நியூஸ் ஆர்டிகல் வச்சிருக்கேன், நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன்னா யாரெல்லாம் நியூஸ் பீரியர்களோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நியூஸ் பீரியர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா திடீர்னு ஒரு நாள் எடுத்துட்டு போயிட்டு ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் வந்து காட்டுவேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களால வந்து என்னால கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது, ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடையாது, இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐடியா கிடையாது அப்படின்னு இருந்தாலும் நீங்க யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நாங்க தர வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போடுங்க. அந்த வீடியோ போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுல என்னன்னா ஜஸ்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பரை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல வீடியோலயோ வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி போடுறது மட்டும் தான் வேலை நமக்கு. எனக்கு என்னன்னா அடுத்தடுத்த மீட்டிங் எடுக்கும்போது இது எல்லாமே உங்ககிட்ட கரெக்டா இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்.